சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிட ஏறிய சுவையும் நனி பசுபொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை எண்ணுவீர் என்பேன் கண்டீர். இந்த நாள் வாழ்வின் இனிய நாள். உலகிற்கு ஒரு சூரியன். இந்த கல்வி உலகிற்கு உங்களுடைய தாளாளர் அவர்கள். வெறும் ஒரு சூரியன் மட்டும் போதுமா? ஒரு சந்திரன் வேணும்ல? அந்த மாதிரி சந்திரனாக கலைமகள் பள்ளி கல்லூரியினுடைய தாளாளர் அவர்கள். ஒரு சூரியனும் சந்திரனும் மட்டும் போதாது, அழகான வெள்ளி கிரகம் வேணும்ல? அது மாதிரி உங்கள் விஜயலட்சுமி மேடம். அப்புறம் செவ்வாய் கிரகமாக பள்ளியினுடைய தாளாளர். இப்படி ஒவ்வொரு கிரகங்களாக ஆசிரிய பெருமக்கள், ஆசிரியல்லா பெருமக்கள், என்னதான் எத்துணை கோள்கள் இருந்தாலும் அதை இயக்குகின்ற சக்தியாக விளங்குகிற எனதருமை மாணவ செல்வங்கள். இப்போ 5 மினிட்ஸ் பேசலாமா, 3 நிமிஷம் பேசலாமா? சரி, வேணாம், பாவம், ரொம்ப கஷ்டம். ஒரு சரி 3 to 4 மினிட்ஸ் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ், பயப்பட வேணாம். என்ன நம்ம 1984 நான் என்னுடைய எம்ஃபில், அதாவது தீசிஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, நீங்கள் பெரியவங்களாகும்போது பண்ணுவீங்க, அதுக்காக ஐஐடி போயிருக்கேன். அப்போல்லாம் தான் கம்ப்யூட்டர் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அப்படியே நான் அந்த கண்ணாடி வழியாக ஒரு ஒரு ஜன்னல் வழியாக கீழே பார்க்குற ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூமு. அதில் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் எவ்வளோ சின்ன சின்னதாக பார்க்குறீங்க, அப்போது அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர், பெரிய பீரோவோ கம்ப்யூட்டர், ஒரு 500 கம்ப்யூட்டர் இருக்குது. எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே நார்த் இண்டியன்ஸ், சௌராஷ்டிரா பீப்புள், நார்த் இண்டியன்ஸாக இருக்காங்க. யாருக்கும் தமிழே தெரியல. நான் பொறையார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் தான். என்னுடைய ஜூனியர் தான் மாபெரும் மனிதராக வளர்ந்து நிற்கிற கலைமகள் பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த பொறையார்லேருந்து போயிருக்கேன். அங்கே யாருக்குமே தமிழே தெரியல. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாமே எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாம் பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸாக இருக்குது. எல்லோரும் வந்து பிஜி பண்ணுறாங்க, ரிசர்ச்சர்ஸாக இருக்காங்க. நான் என்ன செய்வேன்னா, முதல் நாள் யோசிச்சுக்குவேன், வாட் இஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், அப்படி எல்லாமே முன்னாடியே ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் கேட்பேன். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த லேசர் ராமன் ஸ்பெக்ட்ரா எடுக்கிறதுக்கு தான் போயிருக்கேன் ப்ராஜெக்ட்டுக்கு. அப்போ அன்றைக்கி ஒரு நாள் ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த லேசர் ராமன் ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ பெரிய பெரிய எம்எஸ்சி பிஹெச்டி எல்லாம் இருந்தாங்க. அப்போது அவர் அந்த எல்லாத்தையும் கைட்டி பிரித்து போடுறாரு. அப்படி பிரிக்கக்குள்ளே நான் சொல்கிறேன், சார் ஒருவேளை இந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறி இருக்கும், நம்ம வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பண்ணால் பை சான்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. ஆனால் என்னுடைய பேராசிரியர்கள் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, அது பெஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க எவ்வளோ இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம், எவ்வளோ நாலேஜ் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தாலும் அவர்கள், என்னுடைய பேராசிரியர்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அறிவு இருக்குல்ல, அது எங்கே வேணாலும் போய் ஜெயிக்க முடிஞ்சிருச்சுவேன் அப்படின்னா அதே மாதிரி தான். சார் சொன்ன மாதிரி தான் எல்லாம் சொன்னாங்க. ஐஐடி ஜேஇ அப்படின்னா ஒரு ஃபிஜி, ஒரு ஆகாஷ், ஒரு ஆலன், ஒரு 3 லட்சம் ரூபா ஃபீஸு. நான் வந்து என்னுடைய கனவுகளையும் கற்பனைகளையும் இங்கே நான் வந்து அதை நிஜப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 30 ஆண்டுகள் எப்பயுமே சொல்லுவேன், ஐ எம் த ப்ரவுட் பிரின்சிபல் ஆஃப் திருவிகே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லுவேன். தமிழ் பேராசிரியர்கள் இங்கே வந்திருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுடைய தாளாளருக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன சொல்லலாம், ஒரே ஒரு பட்டம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. என்ன கொடுக்கலாம்? புன்னகை மன்னன். எஸ்ஸா, கை தண்ண மாட்டிங்களா? ஏன்னா எப்போவுமே சரி, சார்கிட்ட எல்லாமே டென்ஷன், எல்லாமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யாருமே சரி. என்னையே நான் டேரக்டராக டிசியாக இருக்கும்போது எல்லா கல்லூரிக்கும் இன்சார்ஜாக இருப்பேன். எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ கேஷுவலாக ஜாலியாக இருக்கீங்களேன்னு. அவ்வளோ டென்ஷனுக்கு இடையிலையும், மேடம் என்ன செய்யலாம், புக் பண்ணுறீங்களா, நான் ஒரு பேக், அதுக்கு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போட்டு அதை ஆரம்பித்தது ஸ்ரீனிவா மெட்ரிகுலேஷன் பள்ளி. அதை துவங்கி வைத்தது கலைமகள் தாளாளருங்கிற பேர் என்றைக்கும் மாறவே மாறாது. அதனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் சாரை வந்து எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி போட்டு பேசினேன். இப்போ கலைமகள் சாரை வந்து என்கிட்ட சொன்னார், அவர் ஏதோ பெரிய பொலிட்டீஷியனா மேடம், அவர் ஏதோ நிறைய ஸ்கூல் வச்சுருக்காரா மேடம், 20 ஸ்கூல் வச்சுருக்காரா மேடம், அவரை வந்து ஒரு பிஏ வச்சு தான் பார்க்கணுமா, எனக்கு கிடைச்ச தகவல் அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் நான் சுரேஷ் என்னுடைய ஜூனியரை கூடும்போது அவர் சொல்லி, சார் வந்து அவர் தான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். நான் நினச்சேன் அங்கங்கே கொஞ்சம் நேரம் முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு வருவார்னு. பார்த்தா மிக எளிமையாக, மிக அருமையாக ஒரு இளைஞர்
அப்படி பேசக்குள்ள கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரான்னு ஏங்குற அளவுக்கு இருந்த அவருக்கு என்னுடைய ஜூனியர் அப்படி என்று சொல்லிக்கொள்வதில், சீனியராக டிபிஎம்எல்களுடைய மாணவர் என்று சொல்லிக்கொள்வதிலும் பெருமைப்படுகிறேன். அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். அப்புறம் விஜயலட்சுமி மேடம் எப்போ கால் பண்ணாலும் வில் பி வித் யூ. இந்த இன்ட்ராக்டிவ் பேனல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ இன்றைக்கி டெக்னாலஜி வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. சார் சொன்னாங்க நம்ம 2-3 நாள் போய் தெரிஞ்சுக்கணுன்னு. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு சாம்சங் டிவி வாங்கணும். அப்போ தான் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி தெரியுமா டிவி இருக்கும், பெரிய குண்டா இவ்வளோ பெருசு இருக்கும், சுவிட்ச் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு ஒரு இது மாதிரிலாம் போட்டெல்லாம் நாங்கள் அடைச்சி வச்சுருப்போம், அதெல்லாம் திறந்தெல்லாம் மூடுவோம். அப்போ தான் அந்த ஸ்மார்ட் டிவி வருது. நான் என் ஹஸ்பண்ட்லாம் வந்து திணறோம் எப்படின்னு. என் பொண்ணு அப்படியே உள்ளார போய் பூந்து விளையாடுறா, அவ்வளோவே ஆன் பண்ணுறா, ஆஃப் பண்ணுறா, என்னென்ன பண்ணும், சேனல் மாற்றணும், எல்லாமே தெரியுது. அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஜெனரேஷன் வெளியே வருகிறோம். நீங்கள் அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா எங்களை விட அறிவாளிகளாக இருக்கீங்க. அறிவு என்பது மாறவே மாறாது. நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கவங்களாம் இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்னொரு நாளைக்கு ஏழைகளாக மாறலாம், ஏழைகள் பணக்காரர்களாக மாறலாம். ஆனால் அறிவாளிகள் மட்டும் என்றைக்கும் அறிவாளிகளாக தான் இருக்க முடியும். அதனால தான் அதை கொண்டு வந்திருக்கோம். இந்த இன்ட்ராக்டிவ் பேனல், இதில் உள்ள இந்த அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப பெரிய எப்பயுமே ஒரு கதை சொல்லுவோம். ஒரே கதை சொல்லலாமா? எஸ் சார் நோ சொல்லாமா சார்? ஏன்னா ஆசிரியர்கள் ஸ்டேஜுக்கு என்ன ஏதாவது ஒரு கதை. மகாபாரதத்தில் மகாபாரத குருஷேத்திர போர் நடக்குது. ஒரு பக்கத்தில் வந்து கண்ணன் தேரோட்டியாக, கிருஷ்ண பரமாத்மா தேரோட்டியாக இருக்கிறாரு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. ஒரு தேரில் யார் இருக்கா? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு தேரோட்டி யாரு? கிருஷ்ண பரமாத்மா. கடவுளே இருக்காரு. அதில் கடவுள்னு நினைச்சாலும் சரிதான், கதை நினைச்சாலும் சரிதான். கிருஷ்ண பரமாத்மா யார் இருக்கா? தேரோட்டியாக இருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் கர்ணன். கர்ணனுக்கு தேரோட்டி யாரு? சல்லியன். சல்லியன்கிற ஒரு பெரிய ராஜா தான் என்ன கர்ணனுடைய தேரோட்டி. ஸோ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறாங்க, இப்போ குருஷேத்திர போர் நடக்குது. கர்ணனுடைய தேரோட்டி பேர் என்ன? சல்லியன். வெரி குட், ஒரு கிளாப் பண்ணுங்க. சல்லியன் தான் வந்து கர்ணனுடைய தேரோட்டி. இப்போ இப்போ ஆட்டம் பாம்பெலாம் இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் கிடையாது. நாகாஸ்திரம், அது வந்து நாகாஸ்திரம். அது எதை நோக்கி அனுப்புகிறோமோ, எதை குறிவைத்து அனுப்புகிறோமோ அந்த இடத்த வந்து என்ன பண்ணும், அப்படியே வெட்டி எடுத்து கொண்டு வந்துடும். அப்போ அந்த சல்லியன் சொல்கிறான், இவன் வந்து கழுத்தை நோக்கி குறிவைக்கலாம். கர்ணன் என்ன செய்கிறான்? கழுத்தை நோக்கி குறிவைக்கிறான். அப்போ சல்லியன் வந்து அரசன், ஆனால் இப்போ யாரு? தேரோட்டி. அவன் சொல்கிறான், கர்ணா நீ வந்து கழுத்தை நோக்கி குறிவைக்காதே, இதயத்தை நோக்கி குறிவைன்னு சொல்கிறான். நீ வந்து ஒரு சாதாரண தேரோட்டி, நீ எனக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை, நான் வந்து கழுத்தை நோக்கி வைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவான், நாகாஸ்திரத்தை விடுறான். அப்படி விட்டோன்னே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அறிவு சார்ந்து அந்த ரதத்தை, மண்ணில் தானே நடக்குது போர், ஒரு கட்டை விரலை வச்சு அப்படி அமுக்குறாரு. ஒரு அடி அமுங்கிருச்சு. அப்போ கழுத்துக்கு வச்சது ஒரு அடி அமுக்குனா என்ன ஆகுது? தலைக்கு மேலே இருக்க தலைப்பாகையை மட்டும் நாகாஸ்திரம் அப்படி எடுத்துகிட்டு போயிடுது. தப்பிச்சிடறாரு. யார் தப்பிச்சா? அர்ஜுனன் வந்து தப்பிச்சிட்டார். இப்போ திரும்ப சல்லியன் யாரு? தேரோட்டியாக ஒரு அரசனானா இப்போ இன்னைக்கு கர்ணனுடைய தேரோட்டியாக இருக்கிறான். அவன் சொல்றான், நாகாஸ்திரத்தை கர்ணா நீ ஒரு முறை தோத்துட்ட, இன்னொரு தடவை நாகாஸ்திரத்தை. ஆனால் குந்தி தேவி யாருன்னு தெரியுமா? கர்ணனுடைய அம்மா. அவள் 2வது முறை உபயோகப்படுத்தக்கூடாது, அர்ஜுனனை மட்டும் கொள்ளணும் ஒரு வரம் வாங்கியிருப்பான். அதனால நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிடுவார். அதனால திரும்ப என்ன ஆவார், அடுத்து அர்ஜுனன் விட்ட இதில் வந்து அவர் இறந்து போயிடுவார். அவருடைய கவச குண்டலத்தை முன்னாடியே இந்திரன் வாங்கிடுவார். அப்போது அந்த தேர் என்ன ஆகுனா ஒரு இடத்துல போய் மாட்டிக்கும். அப்போ சல்லியன் கிட்ட கேட்பாரு, கொஞ்சம் தள்ளி விடுறியான்னு. சல்லியன் அப்போ சொல்லுவான், நான் என்ன ஒரு சாதாரண தேரோட்டி, உனக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே இறங்கி எல்லா ஆயுதங்களையும் வச்சு அந்த தேரை அந்த பள்ளத்துலேருந்து நிறுத்தும் போது அர்ஜுனன் கிட்ட சொல்லுவார் கிருஷ்ணன், நீ இப்போ எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது, கர்ணனை அம்பு விட்டு கொல்லணுன்னு கொன்றுவார். இப்போது இது ஒரு கதை. அப்போ கூட அவருக்கு சாவு வராது. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? போய் கர்ணன் கிட்ட வந்து கிருஷ்ணனே வந்து உன்னுடைய தர்மங்களை எல்லாம் கொடுன்னு கெஞ்சி வாங்கிட்டு சாவார். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அகம்பாவமும் ஆணவமும் இருக்கக்கூடாது. சல்லியன் வந்து ஒரு தேரோட்டியாக இருந்தாலும் அவன் சொல்கிற வார்த்தையை கேட்டிருந்தால் என்ன இருப்பான், கர்ணன் இறந்து பட்டிருக்க மாட்டான். அடுத்தது நம்மளுடைய அறிவு பூர்வமாக எதையுமே நம்ம சிந்திச்சு நம்மளுடைய இலக்கு எப்படி இருக்கணும், நம்ம கட்டாயம் நம்ம ஐஐடியில் போய் நுழையணும், நம்ம ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும், நம்ம டாக்டர் ஆகணுங்கிற எய்ம் நம்மகிட்ட இருக்கணும். அவன் கழுத்தை குறிப்பாக்காமல் நெஞ்சை குறிப்பாத்திருந்தால் அவனுடைய நாகாஸ்திரம் என்ன இருக்கும், ஒரு அடி இழங்கினாலும் எங்கே வந்திருக்கும், கழுத்துக்கு வந்திருக்கும்.
அவன் ஜெயிச்சிருப்பான், கர்ணன் ஜெயிச்சிருப்பான். அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய இலக்கு எப்படி இருக்கணும்? அடிக்கிற பந்து தான் எழும்பும். நம்முடைய அம்மாவும் அப்பாவும் பெரிய கோடீஸ்வரர்கள் இல்லை. உன்னுடைய தாயினுடைய பால் வந்து அவருடைய வியர்வை, உன்னுடைய தந்தையினுடைய வியர்வை வந்து உன்னுடைய தந்தையினுடைய ரத்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க. அதனால உன்னுடைய இலக்கு எப்படி இருக்கணும்? என்னால் முடியும். ஒரு சின்ன கிராமத்துலேருந்து, ஒரு புறையாறுலேருந்து என்னால் ஒரு டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனாக ஆக முடியுதுன்னா, வெளியிலேருந்து ஒன்றால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக. இன்றைக்கி கூகுள் பிச்சை வந்து அவருடைய சம்பளத்துக்கு சைபரே என்னால் எண்ண முடியல, அவ்வளோ பெரிய நிலையில் இருக்கார். அவர் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் போயிருக்காரு. அதனால் இந்த ஐஐடி ஜெயும் சார் சொன்ன மாதிரி ஒரு ஏமாற்று வேலையாக எல்லாரும் அப்படியே ஐஐடிக்குள்ளே போக முடியாது. ஏன்னா 500 சீட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மளோட எய்ம் டு த டாப், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? இலக்கு நோக்கி இருக்கணும். நம்மளுடைய அறிவை வந்து யாருமே மாற்ற முடியாது. எந்த இன்ஜினியரிங் கல்லூரி போனாலும் நீ எப்படி இருப்ப? அறிவாளியாக இருப்ப. அருமையாக ஏற்பாடு செய்து கொடுத்து கல்லூரி தாளாளருக்கும் இவ்வளோ பிஸி ஷெடியூலில் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அழகான விஷயங்களை, இந்த நிகழ்வினை துவக்கி வைத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய கலைமகள் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய எதிர்பார்க்காத எனக்கு செய்ய வேண்டிய பிரதிபலன் என்ன? எல்லாரும் ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணணும், பெரிய பெரிய இன்ஜினியர் ஆகணும், டாக்டர்ஸ் ஆகணும். அதுதான் நீங்கள் உங்களிடத்துலேருந்து நான் ஒரு ஆசிரியராக, ஒரு அம்மாவாக நான் எதிர்பார்க்கிறேன். இந்த நாள் வாழ்வின் இனிய நாள். வாய்ப்பிற்கு மிக்க நன்றி.